உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் மோகனுக்காக ஒரு ஷெர்வானி ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன். அதை நீ எடுத்துட்டு ப்ளீஸ் அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? அவ்வளவுதானே, இப்பவே கொண்டு வரேன். ஓகே. என்ன ராகுல், மோகனா கண் முழிச்சிட்டாரா? என்ன விஷயம்? மோகன் சரியாயிட்டாரா? பதில் சொல்லு ராகுல், சீக்கிரம் சொல்லு ராகுல். இல்ல, மோகன் அண்ணா இன்னும் கண் முழிக்கல. ஆனா மோகன் அண்ணனுக்கு கல்யாணமா, அதனால அவருடைய ட்ரெஸ்ஸை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன். என்னது, அண்ணனுக்கு கல்யாணமா? இந்த நிலைமை இல்லையா? யாரோட? யாரோடயா? ஆஃப் கோர்ஸ் தாமணியோட தான், வேற யாரோட? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ராதாவை கல்யாணம் பண்ணி பாருனா. அந்த பட்டிக்காட்டு ராதா உன்னை என்ன பண்ணானே தெரியல. கீர்த்தி, நீ விட்ட அவளை துளசி அண்ணியோட இடத்துல மட்டும் கிடையாது, மாம் இடத்திலே உட்கார வச்சிருவ போல இருக்கே. உன்னால முடிஞ்சா இந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டரா அந்த தாமணிய கூட உட்கார வைப்ப. அவ அப்படி என்னதான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்போ இதுதான் அந்த தாமினியோட பிளானா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த வீட்ல ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா அத தாமினி அவளுக்கு சாதகமா மாத்திப்பான்னு. ராதா, இப்போ உன்னதான் நான் நம்பி இருக்கேன். ப்ளீஸ், மோகன் அப்புறம் குஷியோட லைஃப் அழியாம நீதான் காப்பாத்தணும். ப்ளீஸ், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. குஷி, ராதா, மோகன் எப்படி இருக்காரு? நீங்களாம் எப்ப வீட்டுக்கு வரீங்க? ராதா, ஆர் யூ ஓகே? நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குஷி, ஐயோ, நீ எதுக்கு பயப்படுற? நீ என்னோட தைரியசாலியான பொண்ணு தானே. இங்க எல்லாரும் நல்லா இருக்கும், நீ எதை பத்தி கவலைப்படாத. மோகன் ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுறாரு. நீ மறந்துட்டியா? அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ உனக்கு குணமாக கொஞ்சம் நேரம் ஆச்சு தானே? இப்போ அதே மாதிரிதான் மோகன் ஐயாவுக்கு குணமாக கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா அவர் முழுசா குணமானதுமே வீட்டுக்கு வந்துருவாரு. ஓகே ராதா, நான் உனக்காகவும் மோகனுக்காகவும் வெயிட் பண்றேன். நீ சீக்கிரமா வந்துடு. ராதா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நீ மோகன் பக்கத்துல இரு ப்ளீஸ். தாமனி இஸ் நாட் நைஸ். எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப பயம். ஒருவேளை அவ மோகன் ஏதாவது பண்ணிட்டானா? நீ மோகன் பக்கத்துல இருந்தா மோகன் சேஃபா இருப்பாரு. உன்னால மட்டும்தான் தாமனி கூட ஃபுல்லா ஃபைட் பண்ண முடியும். நீ அவளை மோகன் கிட்ட போகவே விடாத ப்ளீஸ். சரி. தாமினி மேடம், ஹானஸ்ட்லி அப்போ நீங்கள் எங்கிட்ட பேசின விதம் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது கோவம் கிடையாது, மோகன் சார் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்புன்னு. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி நேரத்தில் கோவப்படுறது தப்பு கிடையாது. டாக்டர், நமக்கு வேண்டியவங்களுக்கு பிரச்சனைனா நாம பேசாம யார் பேசுவா? மோகன் மேல ஒரு கீரல் விழுந்தா கூட எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அப்படி இருக்கும்போது இங்க மோகன் உயிருக்கு பிரச்சனை. என் மனசுக்கு அப்போ என்னென்னலாமோ தப்பா தோணுடுச்சு டாக்டர். டாக்டர் சார், இந்த உலகமே ஒண்ணு கூடி நின்னாலும் என் பொண்ணுக்கு மோகன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுவான். இவ மோகனுக்காக உங்ககிட்ட மட்டும் இல்ல, அந்த ஆண்டவன் கிட்ட கூட சண்டை போடுவா. அவ்வளோ லவ். அதை நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஐசியூல இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எந்த பொண்ணு தான் முன் வருவாங்க சொல்லுங்க? பட் தாமினி மேடம், என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி மோகன் சாரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கூடிய சீக்கிரம் மோகன் சார் கண் முழிச்சிருவாரு. வாட்? ஆர் யூ ஷியோர் டாக்டர்? அஃப்கோர்ஸ் 100% ஷியோர். நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எல்லாத்துக்கும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஸ்கேனை பார்த்தப்போ அவரோட பிரெயினில் எந்த விதமான கிளாட்டும் இன்டர்னல் ப்ளீடிங்கும் இல்லை. இப்படியே சரியா போச்சுன்னா இன்னும் சில மணி நேரத்திலேயே அவர் கண் முழிச்சிருவாரு. அடடடடா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. கல்யாணம் முடியறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு போ. இல்லம்மா, அப்படிலாம் நடக்க கூடாது. மோகன் அவ்வளவு சீக்கிரம் கண் முழிக்க கூடாது. தாமினி மேடம், ஆர் யூ ஓகே? இங்க பாருங்க டாக்டர், மோகன் கண் முழிக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு மோகனுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் மோகன் கண் முழிக்க கூடாது. பட் வாய்? இந்த விஷயம் உங்களுக்கு குட் நியூஸ் தானே? இத பாருங்க, எனக்கு எது நல்ல நியூஸ் எது கெட்ட நியூஸ்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க. அவன் கண் முழிக்கிறத தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லுங்க. 10 லட்சம், 20 லட்சம், இல்லைன்னா 30, 40 லட்சம், 50 லட்சம். ஆமா, 50 லட்சம். என்ன இது? சரி கொடுத்துட்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன வழி இருக்கு? மோகன் சாருக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அதை போட்டு அடுத்த 4 மணி நேரத்துக்கு கண்ணை முழிக்க மாட்டார். ஆனா இந்த இன்ஜெக்ஷனை நீங்க பிளாக் மார்க்கெட்ல தான் வாங்கணும். ஏன்னா நாங்க அதை யூஸ் பண்றது இல்லீகல். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இன்ஜெக்ஷனுடைய டோஸ் ரொம்ப ரிஸ்கி. மோகன் சார் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது அவருக்கு பெரிய அளவுல பாதிப்பை உண்டாக்கும். இதுக்கப்புறம் அவரால் நடக்க முடியாம கூட போகலாம். அவரால் பேச முடியாம கூட போகலாம். நடமாடுற பொணம் மாதிரி தான் இருப்பார். அடக்கடவுளே, இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சாக மாட்டான்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.